Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNEA 2024ல முக்கியமான ஒரு பகுதியில் தான் இருக்கும். என்னன்னா Tier 1 colleges list 2024 இத தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் எல்லா மாணவர்களுக்கும். எவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான காலேजेस அண்ட் லிஸ்ட் அவுட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோட நான் பண்றேன். ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் அந்த காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் எப்படி சார் இந்த டயர் 1 காலேஜஸ் நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டயர் 1 காலேஜஸ் முடிவு பண்ணுறது நான் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ், அதாவது டயர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டாப் ரேங்கிங் காலேஜ் 2024. ஆக்சுவலாக 2023 கவுன்சிலிங் நடந்தப்போ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் லிஸ்ட் தான் இது. அப்போ சீட்டு ஃபில் ஆகுதுங்கிறத வச்சு எடுக்கும்போது அது நல்ல காலேஜா சார் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது நல்ல காலேஜ் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரேட்டிங்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் போன வருஷம் 22,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே கணிச்சது இந்த காலேஜஸ் தான் அதிகமாக. 90% சீட்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 95% சீட்டு ரவுண்டு 1லேயே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ரவுண்ட் 2 காரங்களுக்குலாம் சீட் கிடைக்காதா சார்? கிடைக்கும். எஸ்சி எஸ்சிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்முக்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும். இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. 182க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். 182க்கு கீழே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். மீதி கோர் பிரான்ச்சஸ் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி இருக்கிற கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏதோ ஒரு செகண்டரி பிரான்ச்சஸ் வேணால் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் எடுத்துட்டிங்கன்னா லெதர் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜிலாம் சீட் ரவுண்ட் 2ல இருந்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டயர் 1 ப்ரிஃபரன்ஸ். ஸோ டயர் 2 கல்லூரியும் டயர் 3 டயர் 4 அப்படி லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம சேனலில் வரும். டயர் 1 இது கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது தெரியாமல் நீங்கள் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே கூடாது. ஸோ இங்கே மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டனுக்கு தயவுசெய்து டச் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதான் பண்ணிவிடுங்க. ஓகே, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டயர் 1 காலேஜ் கோட் நம்பர் 1 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் தான் எப்பவுமே ஃபஸ்ட்டாக வரும். இதில் ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்க்கு வந்து 198 இருக்கணும். ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி எஸ்சிக்கு எவ்வளோ இருக்கணும்னா 190 இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நமக்கு சிஇஜி கேம்பஸில் இடம் கிடைக்கும். ரெண்டாவது காலேஜ் கோட் 2 ஏசிடி கேம்பஸ், அதாவது இது கிண்டியில் இருக்குது. ஸோ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசிடி கேம்பஸ் அனதர் கேம்பஸ் 197.5 ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்க்கு ஆவரேஜ் கட் ஆஃப். ஆவரேஜ் கட் ஆஃப்னா என்ன அப்படின்னா பொதுவாக எல்லா பிரான்ச்சஸையும் சேர்த்து ஒரு பொதுவாக இந்த கல்லூரியில் போகிறதுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்குள்ளே. அதான் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லுங்கள் சார், இசிஇ சொல்லுங்கள் சார், அதெல்லாம் நான் தனித்தனி ரிவ்யூவில் சொல்கிறேன். ரிவ்யூ தனித்தனியாக இந்த காலேஜஸ்க்கெலாம் போட்டுட்டு தான் இருக்கிறேன், அதில் சொல்கிறேன். 189.5 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி எஸ்சிக்கு. சரிங்களா? ஸோ இந்த மார்க் இருந்தால் தான் இதுக்குள்ளே போக முடியும். காலேஜ் கோட் 4 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ் செங்கல்பட்டில் இருக்குது. 197 ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்க்கு. எஸ்சி எஸ்சிக்கு 189 வேணும். அண்ட் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் எப்படி சார் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ரேங்கிங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நான் கொடுத்ததில்லை, டிஎன்இஏ அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். வேக்கன்சி லிஸ்ட்னால் சீட்டு மேட்ரிக்ஸ் வரும். ஒரு காலேஜில் எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்குன்னு வரும். அந்த லிஸ்ட்டு பிரகாரம் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு எடுத்திருக்காங்க மாணவர்கள். அதை வச்சு தான் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் இந்த கல்லூரிகள்லாம் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். போன வருஷம் கம்மி தான் எல்லா கல்லூரிகளையும். பட் கம்பேர் டு அனதர் காலேஜஸ் இது வந்து பெட்டர் இதெல்லாமே. அண்ட் எக்ஸாம் வைஸும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அட்டானமஸ் காலேஜ்னால எல்லாமே 90%க்கு மேலே இது வச்சுருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸாம் வைஸும் சரி, பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, காலேஜ் வைஸும் சரி, எல்லாம் பெட்டர் காலேஜ். அதனால தான் டயர் 1. ஸோ அடுத்தது 1315 சிவசுப்பிரமணிய நாடார். இது ஒரு தவிர்க்கப்படாத ஒரு காலேஜ், செங்கல்பட்டில் இருக்குது. 195 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருந்தால் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்க்கு போயிடலாம். 183 இருந்தால் எஸ்சி எஸ்சிக்கு போயிடலாம் ஆவரேஜ் கட் ஆஃப். அடுத்தது இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான். 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இங்கே நான் மென்ஷன் பண்ணல, அட்டானமஸ் கல்லூரி.
194.5 கோயம்புத்தூரில் இருக்கிற கல்லூரி இது. இதில் வந்து ஆவரேஜ் கட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கெல்லாம் 194.5 அண்ட் 183 இருக்கணும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. அடுத்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ 192 இருந்தால் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். எக்ஸ்பெக்டட் ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 185 இருக்கணும். அடுத்தது 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இது ஒரு ரொம்ப முக்கியமான கல்லூரி இன் மதுரை. சரிங்களா, இதெல்லாம் சீட் கிடைக்கணும். 191 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 185 இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதிலெல்லாம் சீட்டு வந்து கடகடகடன் ரவுண்ட் ஒன்றில் ஃபில் ஆயிரும். அட்டானமஸ் கல்லூரி. கவர்மெண்ட்டில் அட்டானமஸ்னால் பெஸ்ட்டு கல்லூரினா இதுதான் டாப் நாச். 190 average cut off for OC, BC, BCM, MBC and 184 for SC, SC, ST. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2377 PHG Institute of Technology and Applied Research. இது நான் அட்டானமஸ் கல்லூரி. பிஹெச்சி டெக்கோட அனதர் பிரான்ச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதெல்லாம் கிடையாது. சீட்டு சீக்கிரமாக ஃபில் ஆயிரும். 190 ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு. 189 எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. அடுத்து வந்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. அட்டானமஸ் இங்கே மென்ஷன் பண்ணலை, சென்னையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரவுண்டு ஒன்லேயே எல்லா சீட்டுமே முடிஞ்சிருந்த கல்லூரியில். அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க ஃபாஸ்ட்டாக இருந்தது போன வருஷம் சீட் ஃபில்லிங். இதில் 190 ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி, பிசி, பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 185 இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் 1398 இது ஒரு அனதர் பிரான்ச்சு சித்தார், அதாவது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச். இதோட அனதர் பிரான்ச்சு. இதுலேயும் குறைஞ்சது இல்லைங்க. இதுலேயும் டக்குன்னு சீட்டு முடிஞ்சிச்சு ரவுண்ட் ஒன்லே. ரவுண்ட் டூவில் மிச்ச மீதியெல்லாம் என்ன சார் இருக்குது, எங்களுக்கெல்லாம் எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. என்ன சீட் இருக்கும் அப்படின்னா இசிஇ, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தவிர எல்லா சீட்டுமே இருக்கும். மெக்கானிக்கல், சிவில். ஆனால் சென்னை இன்ஸ்டியூட்லலாம் எந்த சீட்டுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பிஹெச்சி காலேஜ் எடுத்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் இதில் எல்லாம் சீட் இருந்தது. இது மாதிரி ரொம்ப செகண்டரி பிரான்ச்சஸ் இருக்கிறது தான் இருக்கும். மெக்கானிக்கல், சிவில் ஓரியன்ட் பிரான்ச்சஸ் தான் இருக்கும் அதிகமாக. மிஞ்சி போனால் ட்ரிபிளிக்கு இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு வந்து 189 ஆவரேஜ் கட் ஆஃப். 185 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. 189 இருக்கணும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு. அடுத்து 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காஞ்சிபுரம். இது ஒரு ரொம்ப முக்கியமான கல்லூரி. சீக்கிரமாக சீட்டு ஃபில் ஆகக்கூடிய கல்லூரி. 188 இருக்கணும் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 182 ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்கணும். 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி காஞ்சிபுரம், அதோட பிரான்ச் தான். 187 இருக்கணும் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 182 இருக்கணும். அடுத்த 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. 186.5 ஆவரேஜாக இருக்கணும். ரவுண்ட் ஒன்லேயே இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா 90% சீட்டு ஃபில் ஆயிரும். 180.5 வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு இருக்கணும். 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. 185 இருக்கணும் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கெல்லாம். 179.5 இருக்கணும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. இப்போ இந்த குமரகுரு காலேஜில் நிறைய கோர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த குமரகுரு காலேஜில் வெங்கடேஸ்வரா காலேஜில் கெமிக்கலு, இந்த மாதிரி மெக்கானிக்கலு ஏதோ ஒரு கோர்ஸில் சீட் இருக்கும். ரவுண்ட் 2 காரங்களுக்கு சொல்கிறேன். குமரகுரு காலேஜில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சீட் கிடச்சிருங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது. ஆனால் பிசி, எம்பிசி, ஓசி, பிசிஎம்முக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 175க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபர் ஜோன். பட் குமரகுரு மாதிரி காலேஜுக்கு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் சீட்டு இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 175க்கு மேலே எதுவும் இருக்கணும். 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இதுவும் வந்து அட்டானமஸ் கல்லூரி. இது ஒரு ரொம்ப முக்கியமான கல்லூரி. 184 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 175 இருக்கணும். 4960 மெப்கோ ஷெலாங். இந்த லிஸ்ட்டில் மெப்கோ ஷெலாங் வந்தது ரொம்ப ஆச்சரியம். அட்டானமஸ் கல்லூரி. ஏன்னா சீட்டு கடகடன்னு போன வருஷம் ஃபில் ஆச்சு. என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்லேயும் இவங்க இருக்காங்க. 182 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி. 175 தான் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு ஆவரேஜ் கட் ஆஃப். 2719 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்லூரி. 181.5 ஆவரேஜ் கட் ஆஃப். அண்ட் ஓசி, பிசி, பிசிஎம்க்கு, எம்பிசிக்கெல்லாம் சொல்கிறேன். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 174 ஆவரேஜ் கட் ஆஃப். அடுத்தது 2722 கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். ஸோ இது 180.5 இருக்கணும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு. 173 இருந்தாலே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் திஸ் இயர் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 173.
1450 லோயலா ஐகேம்ப், இது ஒரு நான் ஆட்டோனமஸ் கல்லூரி, சென்னையில் இருக்குது. இதில் சீட்ஸே கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரமாக ஃபில் ஆயிரும், ரவுண்ட் 1லேயே இது முடிஞ்சிடும். நல்ல கல்லூரி. 180 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கெல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 173. அடுத்த 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் திருவள்ளூரில் அட்டானமஸ் கல்லூரி, நல்ல கல்லூரி. ஸோ இதுவும் சீட்டு கடகடான்னு போன வருஷம் ஃபில் ஆயிடுச்சு. 180 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கெல்லாம். 172.5 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இதோட பிரான்ச்சு தான். ஸோ 179.5 இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 172 ஆவரேஜ் கட் ஆஃப். அடுத்த 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சென்னை. இதெல்லாமே 179 இருந்தால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆவரேஜாக சொல்கிறேன். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 171க்கு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1317 ஜோசப், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், சென்னை, ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ இது வந்து 178 ஆவரேஜ் கட் ஆஃப். இதுவும் சீட்ஸ் கடகடன் ஃபில் ஆச்சு. மெக்கானிக்கல், சிவில் போன்ற கோர்ஸுகள் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கும் கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 150 கீழே இருந்தால் கூட கிடைக்கும் இந்த காலேஜில். 170 எஸ்சி எஸ்சி எஸ்டி, 178 வந்து எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம் ஆவரேஜ் கட் ஆஃப். அடுத்த முக்கியமான காலேஜ் கோயம்புத்தூரில் 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து அட்டானமஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா அரசூர் பஞ்சாயத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 180 ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு. 169 இதுலனா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஈஸியாக சீட் கிடச்சிரும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் குறைஞ்ச காலேஜெல்லாம் கிடையாது, கிணத்துக்கடவில் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அட்டானமஸ் கல்லூரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கல்லூரி. 179.5 இருக்கணும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 168 இருக்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக 1419 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இது ஒரு முக்கியமான கல்லூரி. 179.5 இருந்தாலே கிடைக்கும் எக்ஸ்பெக்டட் ஃபார் ஓசி, எம்பிசி, பிசி, பிசிஎம். அடுத்து 165 ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டி. அடுத்து லாஸ்ட்டாக 4974 ஜிசி திருநெல்வேலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் விட்டுட்டேன் பாருங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் விட்டுட்டேன் அட்டானமஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2615. இந்த கவர்மெண்ட் காலேஜும் திருநெல்வேலி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜும் பெஸ்ட்டு. இதில் இது வந்து அட்டானமஸ், அது நான் அட்டானமஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 181 இருக்கணும் அந்த சேலத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் பிசி, எம்பிசி, ஓசி, பிசிஎம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 170 இருக்கணும். அடுத்தது ஜிசி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ், 180 இருக்கணும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 164 இருக்கணும். ஸோ இது எல்லாமே டயர் 1 கல்லூரி. இதை தவிர்த்து நான் இதுலேயுமே லிஸ்ட்டில் நம்ம வந்து டயர் 2 டயர் 1 வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா மீதி எல்லாமே மெதுவாக தான் சீட்டு ஃபில் ஆகும். காரணம் என்னென்னா தரம் குறைந்தது கிடையாது, தரம் வாய்ந்தது தான். இதை விட ஒரு படி, அது மாதிரி அதை விட இது வந்து ஒரு படி மேலே இந்த காலேஜெல்லாம். பட் இருந்தாலுமே அந்த டேட்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிளேஸ்மெண்ட் டேட்டா, அவங்கள எக்ஸாம் ரிசல்ட் டேட்டா அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் இன்னும் குறைஞ்சது இல்லைங்க. இதே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய காலேஜ் டயர் 2லேயும் இருக்குது. அதனால் மறக்காமல் டயர் 2 காலேஜும் மிஸ் பண்ணாமல் சாய்ஸ் பண்ணிங்கள வைங்க. பட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் காலேஜ் ஃபார் டயர் 1. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 180க்கு மேலே இருந்தால் ஈஸியாக கிடச்சிரும். 175க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 165 170க்கு மேலே இருந்தாலே ஈஸியாக கிடச்சிரும். பட் அனதர் கேட்டகரிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 180க்கு மேலே இருக்கணும். இந்த காலேஜில் அவ்வளோ வெறித்தனமாக எடுப்பாங்க. அண்ட் டயர் 2 கல்லூரி அடுத்த வீடியோவில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். டாப் நாச் பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு காலேஜில் என்னெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் தேவையோ அண்ட் என்னெல்லாம் விஷயங்கள் மாணவர்கள் விரும்புகிறாங்களோ எல்லாமே இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் டயர் 1 டயர் 2. டயர் 2 லிஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வரும். டயர் 3 வரும், டயர் 4 வரும், லைனாக வரும். அதனால் நம்ம சேனல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது மட்டும் கிடையாது, பல இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் வேறு வரப்போகுது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டேட்டா உங்களுக்கு எப்படி நான் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் தரேன். நான் சொன்ன மாதிரி வேக்கன்சி லிஸ்ட், போன வருஷம் இருக்கிற வேக்கன்சி லிஸ்ட், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓ இதில் வந்து இவ்வளோ சீட்டு ஃபில் ஆகிருக்கு, அதனால தான் விவேக் சார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம் நான் எடுத்தது கரெக்டாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.